சீமானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அவங்க பேசுறது பிடிக்கும். அதனால யார் உனக்கு ஃபர்ஸ்ட் பேச சீமான் அவங்க பேசுறது யார் போட்டு காமிச்சது முதல் முறையா? டாடியும் அம்மா. அம்மாவும் டேடியும் போட்டு காமிச்சாங்க. என்ன காரணம், என்ன சொன்னாங்க சீமான் பத்தி உங்கள்கிட்ட? பிடிக்குமான உங்களுக்கு சீமான் பேசுறது? நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க கொஞ்சம் பேசுவாங்க பெரியார் பத்தி. நீங்க பெரியார் பத்தி சொல்லுங்க. நீ சொல்லு. சாதி பார்த்து நீ போடும் போட்டு அது எனக்கு தீட்டு, பெரியாரை எண்ணி நீ போடாத ஓட்டு, அரசியல் என்னும் கொடிக்கம்பத்தை நட்டு, தமிழ் தேசிய புலிக்கொடியை ஏற்று என்னும் முழங்கும் என் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்கி என் பேச்சு தோல்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏடிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது 2 பெற்றோர்கள் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாததுனால தீ குடிச்சு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இறந்து போகிறாங்க. அவங்க மட்டும் இறந்து போகாமல் அவங்களோட 2 பசங்களும் சேர்ந்து இறந்து போகிறாங்க. அதனால ஏடிஎம்கே ஆட்சி சரிஞ்சது. திமுக ஆட்சியில் போலீஸோட பொண்ணு அவங்களுக்கு கால் 2ம் கருகி போச்சு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால. இப்போது டிவிக்கு ஆட்சியில் விஜயை பார்க்குறதுக்காண்டி அவங்க அத்தை அவங்க அம்மாவுக்கு வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. அவங்களோட 1 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு விஜயை பார்க்குறதுக்காண்டி வராங்க. அந்த குழந்தைய கொடூரமாக எல்லோரும் மிதித்து கொண்டு வராங்க. நாங்கள் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தது தப்பா? ஆனால் எங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்காண்டி இளைஞர் பாசறை, மாணவர்கள் பாசறை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 2026 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறோம். வாழ்த்துக்கள். யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? டாடி சொல்லி கொடுத்தாங்க. டாடி தான் சொல்லி கொடுத்தாங்க. டாடின்னு கூப்பிட அப்பன் கூப்பிட சொல்லிருக்காரு சீமான் பா. நீங்க என்ன டாடின்னு கூப்பிடுறீங்க? சின்ன பிள்ளைங்க பழக்கம் வச்சு பாத்துக்கிறேன் சொல்லு. அப்பன் கூப்பிடுறீங்களா அடுத்த வாட்டி இருந்த? அப்ப ஒரே வழி, சாதிய மதத்தை அந்த செருப்பாக தூக்கி வீசிவிட்டு நாங்கள் தமிழர்கள் என் தலைமையில் ஒன்றுதான் உன்னை உயர்த்தும். நீங்கள் எவ்வளவு வழியோட பதிவு செய்யறாரு பார்த்தா. அதனால என்ன சொல்றாரு, இட ஒதுக்கீடு, இந்த சம உரிமை, அதெல்லாம் அவர் ஏற்கல. உரிய உரிமை அந்த வார்த்தையை வைக்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். இதேதான் அண்ணல் அம்பேத்கரும் வலியுறுத்துறார். உரிய உரிமையை கொடுக்கும். சம உரிமைங்கிறது என்ன? 12 காலமா நீ மாளிகையில் இருக்க, நான் கீழே மண்குடிசையில் இருக்கேன். 2 பேருக்கு சம உரிமை என்பதை எப்படி ஏற்பது? அதனால என்ன, எனக்கு உரிய உரிமை, நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்ட உரிமையை எனக்கு கொடு, சேர்த்துக் கொடு. அதனால உரிய உரிமையை தான் என்னால உழைக்கணும். உங்களுக்கு புரியும்படி அண்ணன் சொல்றேன். தம்பி, சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுவான் என் தங்கைகளை. சரக்கு மற்றும் சேவை வரி 100 நாள் வேலைக்கு போகிற நம்ம அம்மா அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் உப்புக்கும் ஊறுகாய்க்கும் என்ன வரி கற்றாலோ அதைத்தான் அதானி பொண்டாட்டியும் அம்பானி பொண்டாட்டியும் கட்டுகிறார்கள். இங்கே நீ கவனிக்க வேண்டியது, வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? இதான் நீ எழுப்பணும். அப்ப என்னது? சம உரிமை, சம பகிர்வு என்பது பயனற்றது. உரிய உரிமை, உரிய பங்கீடு. 12 காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன் நான். இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்தின் கடவுளை வாசலே கால் வைக்கிறேன். பல 100 ஆண்டுகளாக படித்து வருகிற நீ. நான் சிற்றூரில் இருக்கிறேன். எங்க ஐயா, எங்க அண்ணன் அருங்குணம் விநாயகம் அவர்கள் பேசியது போல ஓராசிரியர் பள்ளி. அவனும் வரலைன்னா அதோட பள்ளியில மூடிட்டு போனதுதான். நீ ஒவ்வொரு பாடத்தையும் ஒவ்வொரு ஆசிரியர் நடத்துறான். உனக்கு பாடம் தெரியாவில்லைன்னா சிறப்பு பயிற்சி டியூஷன் வச்சு கத்துக்கிற. எனக்கு இதுக்கு காசு கட்டவே காசு இல்லை, புத்தகம் வாங்கவே காசு இல்லை, துணி வாங்கி கட்டிக்கிறவே காசு இல்லை. நான் சிற்றூரில் இருக்கிறேன். காலையில் களை எடுக்க போகணும், மாட்டுக்கு புல் பிடிங்கி போடணும், தண்ணி வைக்கணும், தவிடு வைக்கணும். எனக்கு மின்சாரம் இல்லை, சிமிழி விளக்கு. மின்சாரம் இருந்தால் 2 மணி இருந்தால் டப்புன்னு துண்டிச்சிடும். அப்புறம் மெழுகுவர்த்தி படிக்கணும்.
உனக்கு இல்லை நீ யூபிஎஸ் வச்சிருப்பா, மின் ஊக்கி வச்சிருப்ப, படிப்ப. அப்ப 2 பேருடைய பாட முறை ஒன்றா இருக்கு. அது சமச்சீரா